பழச்சோலை பயிலும் சிறு குயிலே இது கேள்வி வான்பழி திம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் ஊன் வழி துள்ளம் புகுந்து என் உணர்வது வாய ஒருத்தன் மான்வழி தாண்டமென் நோக்கி மணாளனை நீ வர கூவாய் ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும் களி ஆற வரும் ஆனை கடல் நாளும் வரவாமல் அழியாளும் மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய தினை கூட நினையாவே பண்டு அறியாமை விடித்து விட்ட என்னை விடாது வற்றி கொண்டு குணவழி விட்டு திருத்தி என் கோது அகற்றி புண்டரிக புண்டரிக பதம் தந்தாய் என்னால் ஒரு போகமுண்டோ தன் தமிழ் கோமுத்தி முத்தி வஞ்சாக்கர சத்குருவே பண்டை மறைவண்டரற்ற பசுந்தேன் ஞானம் பறிந்து ஒழுக சிவகந்தம் பறந்து நார கண்ட இதய கமல முகைகள் எல்லாம் கண்டிரப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர் பொழில் புடை சூழ் வெண்ணை மேவுமை கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரிக மலர்த்தாள சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வான் கருணை ஒளி திருமுகத்தில் திருநீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே பிஞ்சகனார் மலர்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்தாள் ஒரு பொழுது நீங்காமல் எமதுளத்தின் சிரத்தில் போதியிடு நாவினில் என்று முன்னி வைத்தே உரைப்பான். திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய பெரும் கருணையினாலும் திருவருளும் குருவருளும் கூட்டிவிக்க மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளையும் வணங்கி உமாபதி சிவமையா அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைவருடைய திருவடிகளையும் வணங்கி நாம் தொடர் சிந்தனையாக சிவப்பிரகாசம் என்னும் சாத்திர நூலை சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய சிந்தனையாக இன்று இரண்டாவது பகுதியாகிய உண்மை பகுதி, அந்த உண்மை பகுதி அப்படிங்கிறதுல நாம இன்று சிந்திக்க இருக்கிறோம். இதுவரைக்கும் பொது பகுதியை நாம் சிந்தித்தோம். பொது பகுதியில 50 பாடல்கள் அப்படின்னு இருக்குது. இப்போ உண்மை பகுதி, சரியா? இந்த உண்மை பகுதி அப்படின்னா என்ன, பொது அப்படின்னா என்னன்னு நமக்கு முதல்ல விளக்கம் தெரியணும். அதுங்க எந்த இடத்துல சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிடணும். பொது அப்படின்னா பொதுவானது அப்படின்னு நம்ம சொல்றோம். பொது அப்படின்னு சொல்லும் பொழுது அது நிலையற்றது, நிலைத்த தன்மை இல்லாதது, அதனால அது பொது அப்படின்னு சொல்றோம். உண்மை அப்படின்னா அது நிலைத்தது, எப்பவும் உள்ளது, அதுதான் உண்மை பகுதி. அது சிறப்பு பகுதி அப்படின்னு சொல்றோம், சரியா? உண்மை பகுதிய சிறப்பு பகுதி அப்படின்னு சொல்றோம். அப்ப பொது அப்படின்னா அது நிலையற்றது அப்படின்னு சொல்றோம். இங்க உண்மை அப்படின்னா நிலையானது அப்படின்னு சொல்றோம். அப்ப பொது அப்படின்னா அது எல்லாம் நமக்கு ஆராய்ச்சி பகுதி. பொதுன்னா இன்னொன்னு என்னது? ஆராய்ச்சி பகுதி, சரியா? ஆராய்ச்சிகள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. அதனாலதான் விஞ்ஞானிகள் சொல்ற கருத்துக்கள் எல்லாம் எப்பொழுதுமே உண்மையானது அல்ல. இன்னைக்கு ஒரு நோய் தாக்கம் வந்திருக்கும், இந்த நோயினால இந்த கிருமி வந்திருக்குது அப்படிப்பாங்க, இந்த மருந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிப்பாங்க. பிற அதை விட கூடுன மருந்து இன்னொன்னு கண்டுபிடிப்பாங்க.
அந்த நோய்க்கு அந்த மருந்தை விட இன்னொரு மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. அதனால அது ஆராய்ச்சி பகுதி. அதனால ஒரு கருவி கணிப்பு நம்ம மொபைலே எடுத்துக்கோங்களேன். கைபேசி செல் சொல்றோம். முதல்ல ஒரு செல் பட்டன் செல் வந்துச்சு, அதை விட கொஞ்சம் கூடுனது, அதை விட கூடுனது, இப்ப டச் செல். அப்ப இதுலயே எத்தனையோ மாடல்கள் இருக்குது. அப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு மேல மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. இதெல்லாம் ஆராய்ச்சி பகுதி. இது நிலைத்த பகுதி அல்ல. அதனாலதான் இதை விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறது விஞ்ஞானம்னு சொல்றோம். அப்ப இது உண்மை அல்ல, இதெல்லாம் பொது. நம்ம சிறப்பு. அப்ப உண்மை அப்படின்னு சொல்றதெல்லாம் அனுபவ பகுதி. உண்மை அப்படின்னா அனுபவம். சரியா? அது மாறாதது. ஒரு அனுபவம் வந்துருச்சுன்னா அது மறுபடியும் நம்மகிட்ட இருந்து அது போகாது, அது மாறாதது. அது மெய்ஞானிகள். சரி, இதெல்லாம் மெய்ஞானிகள் சொன்னது. அவர்கள் அனுபவப்பட்டு பெருமானிடத்தில் கூடி இப்படி இப்படி இந்த அனுபவங்கள் எல்லாம் உண்டு அப்படின்னு சொன்னது. இது மாறாதது. அதுதான் பொது அப்படின்னா ஆராய்ச்சி. அது மாறக்கூடியது. உண்மை அப்படின்னா அது சிறப்பு, அது அனுபவ பகுதி, அது மாறாத தன்மை உள்ளது. அதனால இப்போ நம்ம ஆராய்ச்சி பகுதியை முடித்து அனுபவ பகுதிக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த 51வது பாடல்ல இருந்து சிறப்பு பகுதியா வைத்திருக்கிறார்கள். சிறப்பு பகுதியாக வைத்திருந்தாலும் அது நமக்கு உடனே அனுபவத்தை தந்து விடுகிறதா அப்படின்னா அப்படி அல்ல. அதுலயும் 63வது பாடலுக்கு பிறகுதான் நமக்கு என்னது இந்த அனுபவ பகுதியா வருது. அது வரைக்கும் அது பொது பகுதியினுடைய தொடர்ச்சியாகத்தான் இருக்குது அப்படின்னு இந்த பாடல்கள்ல சொல்றார். இப்ப இந்த அனுபவ பகுதியை சொல்லும் பொழுது மொத்தமா சொல்லல, அதுலயும் என்ன என்ன நான் செய்திருக்கிறேன் அப்படிங்கிறத முதல் பாடல்ல சொல்றாரு. அப்ப அந்த பின்னாடி வரக்கூடிய இந்த 50, 51 இருந்து வரக்கூடிய அந்த 100 பாட்டுலையும் என்ன என்ன கருத்துக்கள் எந்தெந்த பாடல்கள்ல எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல ஒரு பாடல்ல தொகுத்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பாடல்ல சொல்லி இருக்கிறாரு. அப்ப அதுல முதல்ல ஆன்ம இலக்கணம் சொல்றாரு. சரியா? ஆன்ம இலக்கணத்தை இந்த 51வது பாடல் எல்லா 100 பாடலுக்கு உண்டான தொகுப்பை சொல்லி இருக்கிறார். 52வது பாடல்ல, சரியா, அதுல அந்த 52வது பாடல்ல இருந்து 59வது பாடல் வரைக்கும் 8 பாட்டு. இது நம்மளுடைய ஆன்ம இலக்கணத்தை சொல்லி இருக்கிறார். ஆன்ம இலக்கணம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 3 பாடல்கள், சரியா, 60, 61, 62 இந்த 3 பாட்டும் இது எதை சொல்லக்கூடியது அப்படின்னா 5 அவத்தையை சொல்லக்கூடியது. அவத்தை இலக்கணத்தை பத்தி சொல்லக்கூடிய பாடலாக இருக்கிறது. இது ரெண்டும் பெத்தத்துல உள்ளதுதான். இது ரெண்டுமே பெத்தத்துல நம்ம அந்த முதல்ல சொன்ன அந்த 8 பாட்டும் இந்த 3 பாட்டும். சரியா? அப்ப 52ல இருந்து 62 வரைக்கும் இது எல்லாம் பெத்த நிலையில உள்ள பாட்டு. அதனால இது எல்லாமே அந்த பொது பகுதியினுடைய தொடர்ச்சியாகத்தான் இத செய்திருக்கிறார். அப்புறம் வரக்கூடியது, சரியா, 63வது பாட்டுல இருந்து சரி 5 பாடல்களை சொல்றார் 67 வரைக்கும். இது உணர்த்தும் தன்மை. இது நமக்கு உணர்த்தும் தன்மை அப்படின்னா அறியும் நெறி. இதை எங்க பார்த்திருக்கிறோம் அப்படின்னா திருவருட்பயன்ல படிச்சிருக்கிறோம். அறியும் நெறி, அதைத்தான் இங்க உணர்த்தும் தன்மை அப்படின்னு சொல்லி 63ல இருந்து 67 வரைக்கும் சொல்றாரு. இதுல 5 பாட்டுல சொல்றாரு உண்மை அதிகாரத்துல. சரியா? இந்த உணர்த்தும் தன்மை. அடுத்து இந்த நமக்கு உணர்த்துனால அடுத்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஞான வாய்மை. அது உயிர் விளக்கம். சரியா? இது அங்க படிச்சதுதான் உயிர் விளக்கங்கள், அங்க படிச்சது ஞான வாய்மை அப்படின்னு சொல்றாரு. அது 68ல இருந்து 70 வரைக்கும் 3 பாடல்கள்ல சொல்றார். அப்புறம் ஞானம் வந்ததுனால இந்த ஞான வாய்மை உயிர் விளங்குறதுனால அதுக்கு ஒரு பயன் வரும் இல்லையா? அந்த பயனை பத்தி, சரியா, முக்தி இன்பம் அப்படிங்கிறத 71ல இருந்து 89 வரைக்கும் 19 பாட்டுல விரிவா சொல்றாரு. அந்த பயனாகிய முக்தி இன்பத்தை பத்தி 19 பாடல்கள்ல விரிவா சொல்லப்படுது. அடுத்து இந்த முக்தி இன்பம் நிலைக்கணும். இந்த முக்தி இன்பம் நிலைக்காம போயிடக்கூடாது.
நிலைக்கணும். நிலைத்து நிற்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு புனிதனின் நாமம், புனிதன் நாமம் அப்படின்னு 90, 91, 92 அப்படின்னு 3 பாடல்கள்ல அந்த 5 எழுத்தை பத்தி சொல்லுகிறார். 5 எழுத்தை பத்தி 3 பாடல்கள்ல சொல்றார். சரி, முக்தி இன்பம் நிலைச்சாக்கி நிலைக்குது அப்படின்னுட்டு இங்க அது போக முக்தி அடைந்த அந்த சீவன் முக்தர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு அந்த 93ல இருந்து 98 வரைக்கும் சொல்றாரு. 93, 94, 95, 96, 97, 98 அப்படின்னு இந்த 6 பாடல்கள்ல அதை சொல்றாரு. அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க, அந்த ஜீவன் முக்தர்கள் எப்படி இருப்பாங்க, அது அணைந்தோர் தன்மை அப்படின்னு சொல்றாரு. சரியா? அடுத்து 99வது பாடல்ல நம்ம ஏற்கனவே பார்த்த பாட்டு 11வது பாட்டும் சரியா 7வது பாட்டும் அதனுடைய விளக்கமா இங்க சொல்றார். 7வது பாட்டுக்கும் 11வது பாட்டுக்கும் விடையாக இந்த 99வது பாட்டு சொல்றார். 7வது பாட்டு என்ன பார்த்தோம்? புறச்சமயத்தவர்க்கு இருளாய் அகச்சமயத்து ஒளியாய் புகழ் அளவைக்கு அளவாகி பொன்பணி போல் அபேத பிறப்பு இலதாய் இருள்வெளி போல் பேதமும் சொற்பொருள் போல் பேதாபேதமும் இன்றி பொருள் நூல் சொன்ன அறத்திறனால் விளைவதாய் உடல் உயிர் கண் அருக்கண் அறிவொளி போல் பிரிவு அரும் அத்துவிதமாகும் சிறப்பினதாய் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கல் உற்றாம் அப்படின்னு அந்த அத்துவிதத்துக்குண்டான விளக்கத்தையும் சரியா. அடுத்து 11வது பாட்டுல நம்ம சொல்லி இருக்கிறோம் சரியா. தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினர், பின்பு அவர் முதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர், மற்ற அவர்கள் திருவடிகள் போற்றி விளம்பிய நூல் இவை அவை இரண்டும் திரும்பி நோக்கி கருத்தில் உயர்த்து உரை திருவருளும் இறைவன் நூலும் கலந்து பொது உண்மை என கருதி யானும் அருத்தி மிக உரைப்பன் வளர் விருத்தம் நூறும் ஆசில் சிவப்பிரகாசம் ஆகும் அன்றே அப்படின்னு அந்த 11வது பாட்டுல பொது உண்மை என கருதி அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த அத்துவிதமாக கலந்து முக்தி அடைவதற்குண்டானத இந்த நூல்ல சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பொது உண்மை என அப்படின்னு 2ஆ பிரிச்சு சொல்லி இருக்கிறேன். அப்போ அங்க அந்த 11வது பாட்டுல பொது உண்மை அப்படின்னா என்னன்னு சொல்லல, பெயர் அளவுல சொல்லால மட்டும் நான் சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதை பிரிச்சு சொல்றாரு. அந்த 50 பாடல்கள் பொது, அது எப்படிப்பட்டது, இந்த மீதி இருக்கக்கூடிய 50 பாடல்கள் சிறப்பு உண்மை, அந்த உண்மைத்தன்மை எப்படி சொல்லுது அப்படின்னு அத தெளிவாக புரியும்படியாக பிரித்து நமக்கு சொல்லி இருக்கிறார். அதான் பொது பகுதி சிறப்பு பகுதி. அதான் பெத்தம் முக்தி, பெத்தத்துல எப்படி இருந்தோம் முக்தியில எப்படி இருப்போம் அப்படிங்கிறது அது சொல்றதுதான் அந்த பொது சிறப்பு அப்படின்னு சொல்றாரு. அது அந்த 99வது பாடல்ல சொல்றாரு. அப்புறம் 100வது பாடல்ல இந்த நூல் யாருக்கு சொல்லணும், அப்ப இந்த சிவப்பிரகாசங்கிற நூல் எல்லாருக்கும் கிடையாதுங்கிறத சொல்றார் சரியா. இந்த நூலை யாருக்கு சொல்லணும், யாருக்கு தகுதி இருக்கு இத படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றார். ஏன்னா எல்லா நூல்களையும் எல்லாரும் படிக்க முடியாது. இப்ப கடையில வாங்கி கொடுக்குற அந்த கதை நூல்கள் மாதிரி இது கிடையாது சரியா. ஆனா நம்ம அப்படிதான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இப்ப நம்ம இத படிக்கிறவங்க, இது பிறகு இத எடுத்து இந்த ஆடியோ கேட்கிறவங்க, நம்ம சித்தாந்த வகுப்புகள்ல படிக்கிறவங்க எல்லாருக்குமே இதைத்தான் நம்ம சொல்றோம். சித்தாந்தம் படிக்கிறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. ஆனா அந்த தகுதி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். ஆனா அதெல்லாம் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. சரி, அந்த எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கலட்டாலும் இத படிச்ச பிறகு இதை செஞ்சிருக்கணும்னு சொல்லுது. ஆனா அதுக்கு பிறவாது அதுபடி நிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருமே சொல்லக்கூடியது காரணங்கள் தான். எங்க குடும்பத்துல இப்படி சொல்லுவாங்க, எங்க வீட்டுல இப்படி சொல்லுவாங்க, எங்களை இப்படி பார்ப்பாங்க, என்னை இப்படி எங்க ஆபீஸ்க்கு இப்படி போக முடியாது, அப்படி அது இதுன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுகிறோமே தவிர நம்ம அதுபடி நிற்பது இல்லை அப்படிங்கிறதா நமக்கு வருத்தம்.
சரியா? அப்ப இங்க தகுதி அப்படின்னா என்ன அப்படிங்கறத சொல்றாரு. சரியா? ஏன் இப்ப நம்ம இந்த பாடல்கள் எல்லாம் நம்ம படிச்சு இந்த பாடங்கள் எல்லாம் படிச்சு புரியல அப்படின்னா அதுக்கு தகுதியான ஆள் நீ இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு புரியல அப்படின்னா அதுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். கண்டிப்பா ஒரு பொருள் நமக்கு புரியுது அப்படின்னா அதுக்கு நம்ம தகுதி ஆகிடணும்னு அர்த்தம். சரியா? பெருமான் விளக்கிடுவார். பெருமான் விளக்கல அப்படின்னா அதுக்கு இன்னும் நம்ம அந்த தகுதியை அடையவில்லை. தகுதியை அடையும் போது அதை கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணுவார்? விளக்கி விடுவார் அப்படின்னு அர்த்தம். இப்ப நமக்கு காலேஜ்லயும் படிக்கிறோம். சரியா? காலேஜ்லயும் புத்தகங்கள் இருக்குது. 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் எல்லாத்துக்கும் புத்தகம் இருக்குது. ஆனா நம்ம 5ஆம் கிளாஸ் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 5ஆம் கிளாஸ் வகுப்பு படிக்கும் பொழுதே காலேஜ் புத்தகத்தை எடுத்து படிச்சா புரியுமா? கண்டிப்பாக நமக்கு அது புரியவே புரியாது. அது மாதிரிதான் இங்கேயும் நம்ம படிக்கிறது உலகத்துல இருந்துகிட்டு நம்ம எதை குறித்து படிக்கிறோம்? சிவத்தை குறித்து படிக்கிறோம். அப்போ சிவத்தை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா அதுக்குன்னு சில தகுதிகள் இருக்குது. அந்த தகுதிகள் இல்லைன்னா அது நமக்கு என்ன ஆகாது? விளங்காது. சரியா? அதுதான் சொல்றாரு. அப்ப நமக்கு இந்த நூலை படிக்கணும் அப்படின்னா என்ன தகுதி வேணும் அப்படின்னா அதுக்குன்னு தீட்சை எடுத்து வழிபாடு செய்யணும். சரியா? வழிபாடு செய்யல அப்படின்னா இந்த நூல்கள் எல்லாம் படித்தாலும் நம்ம உயிர் புரியும். இப்ப நம்ம ஒரு வார்த்தைக்கு விளக்கம் சொல்றோம், கண்டிப்பா புரியும். கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டா மறந்துடும். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன, வகுப்பு முடிஞ்ச பிறகு கேட்டாலே மறந்துடும். சரியா? அப்புறம் இது உயிர் அளவுல போய் பயனும் செய்யாது. நமக்கு உயிர் அளவுல போய் பயன் செய்யணுமா இல்லையா? பயன் செய்யணும். ஏன்னா உயிர் அளவுல போய் பயன் செஞ்சால்தான் நம்ம உயிர் இந்த ஆன்மா இந்த கருவிகரணங்கள் எல்லாம் இருந்து விடுபட்டு சிவத்தை அடைய முடியும். இல்லைன்னா அது என்ன ஆகாது? அடையாது. என்ன பண்ணுவோம்? மறுபடியும் மறுபடியும் இந்த உலகத்தை தான் நம்மளை திருப்பி விடும். ஏதோ நேர போக்குக்கு நானும் சித்தாந்தம் படித்தேன், நானும் வகுப்புகளுக்கு போனேன், ஒரு சான்றிதழ் தந்தார்கள், நாங்களும் சித்தாந்த சிகாமணி அப்படின்னு சொல்லிக்கிடலாம் பெயரளவில். அதான் பொது அப்படின்னு சொல்றது. அந்த தீட்சை எடுத்து பெருமானை அபிஷேகித்து ஆராதனை செய்து வழிபாடு செய்து அதுல இருந்து நமக்கு கிடைக்கிற அறிவு இந்த சித்தாந்தம் தெளிவு. சரியா? அப்படி இல்லாம வழிபாடுகள் எல்லாம் செய்ய மாட்டோம், அதெல்லாம் நாங்க செய்யறது இல்ல, ஆனா படிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொன்னா அது நூல் அறிவு. சரியா? பட்டறிவு கொஞ்சம் தான், அவ்வளவுதான். நூல் அறிவு தெரியும், வார்த்தையா தெரியும், அனுபவமா நமக்கு வராது. அதான் கொளுத்தினால் கொள்வார் அப்படிங்கிறது பழமொழி. தானே கொள்ள மாட்டாங்க, ஆனா கொளுத்துனா என்ன பண்ணுவாங்க? அவங்க எரிவாங்க. ஆசிரியர்கள் சொன்னா புரிஞ்சுக்கிடுவாங்க. சரியா? அப்படி இல்ல அப்படின்னா அது புகஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். எரியணும். சரியா? எரிய எரியதான் என்ன ஆகும்? ஜோதி இதாகும். இல்லைன்னா புகை. புகங்கும் போது அதுல வெளிச்சம் இருக்காது. அப்போ நமக்கு எரியுதா புகைதா அப்படிங்கறதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிடணும். யாருக்கு எரியுது யாருக்கு புகையுது அப்படிங்கறதெல்லாம் நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் தான். சரியா? நமக்கு ஏன்னா யாருக்கும் தெரியாது யார் யார் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதும் தெரியாது. இதெல்லாம் ஒரு குழுவுல இருந்து எங்கேயோ எந்தெந்த நாடுகள்ல எல்லாமோ இருந்து வாரோம். சரியா? அப்ப யாரு யாரை பத்தியும் தெரியாது. அப்ப நம்ம புகையிறதும் எரியிறதும் அப்படிங்கிறது நம்மளுடைய தகுதியை பொறுத்து. அதனால இந்த தீட்சையை பத்தி முதல்ல நமக்கு சொல்றார். சரியா? அதனால தீட்சையை பத்தி முதல்ல சொல்லி இருந்தார். தீட்சை எடுத்து அந்த வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அப்ப அந்த பூஜைக்குன்னு ஒரு பலன் உண்டா இல்லையா? நம்ம இப்ப பூஜை செய்யறோம், தீட்சை எடுத்து வழிபாடு செய்யறோம், பூஜைக்கு ஒரு பலன் தரணும். அந்த பலன் தான் இந்த அறிவு விளக்கம். இப்ப நம்ம படிக்கிறதுக்கு விளங்கணும் அப்படின்னா அங்க பூஜை செய்யணும். பூஜை செஞ்சா இது நமக்கு விளங்கும் அப்படின்னு சொல்றார். அதான் பூஜை பலன் தான் இந்த அறிவு விளக்கம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நமக்கு விளங்கல அப்படின்னா நம்ம பூஜையை ஒழுங்கா செய்யலன்னு அர்த்தம். சரியா? பூஜையை ஒழுங்கா செஞ்சா இங்க விளங்கும், மறக்காது. பூஜையை ஒழுங்கா செய்யலைன்னா இங்க மறந்து போகும், விளங்காது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம லேப்ல எல்லாம் டெஸ்ட் பண்ணுவோம்ல லிட்மஸ் பேப்பர் வச்சு, அதுதான். சரியா? அந்த எப்படி விளங்கி இருக்குங்கிறத
காட்டுறதுதான். அப்ப நம்ம பூஜையை எவ்வளவுக்கு எவ்வளவு விளக்கமாக செய்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த ஞான நூல்கள் நம்ம அறிவுல போய் அதுக்குண்டான பயனை தரும். அதுதான் உண்மை பகுதி, சிறப்பு, அனுபவம் அப்படின்னு சொல்றோம். சரியா? வெறும் படிப்பு நூலறிவு மட்டும் போதாது, நமக்கு விளக்கமும் இருக்கணும். அப்ப இது ரெண்டுமே ஒன்றுக்கொன்று சேர்ந்தே இருக்கக்கூடியது. நம்ம எப்படி பூஜை செய்யணுங்கிறதெல்லாம் படிக்கிறது எதுல படிக்கிறோம்? இந்த சாத்திர நூல்கள்ல படிக்கிறோம். சரியா? இப்படி தீட்சை எடுத்து இப்படி உட்கார்ந்து இப்படி எல்லாம் இருக்குங்கிறதெல்லாம் சொல்றது இந்த சாத்திர நூல்கள். அப்ப இது விளங்கணும்னா பூஜையை செய்யணும். அப்ப ரெண்டும் ஒன்றுக்கொன்று பிரியாதது, விட்டு நீங்காத சம்பந்தம் உடையது. அதுவும் இதுவும் சேர்ந்தே இருக்கக்கூடியதுதான். நான் பூஜையை மட்டும் செய்வேன், நாங்கெல்லாம் படிக்கவே மாட்டோம், நாங்கெல்லாம் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. இல்ல நாங்க பூஜையை எடுக்க மாட்டோம், எங்களுக்கு சூழ்நிலையை மட்டுமே காரணம் காட்டிக்கொண்டு படித்து கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள். அதனால இந்த சிறப்பு பொதுங்கிறதுக்கு அர்த்தம் அதுதான். சரியா? சொல்ல அளவுல சொன்னது 11வது பாட்டுல. அடுத்து இங்க விரிவா சொல்றாரு. சிறப்புனா என்ன, பொதுனா என்ன அப்படின்னு. இந்த பொது உண்மை அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு விளக்கம் இருக்குது. அப்ப பொது பகுதியை நாம முடிச்சிட்டோம். இப்போ உண்மை பகுதிக்கு வந்திருக்கிறோம். சரியா? உண்மை அதிகாரம், அதுல 50 பாடல்களை சொல்றாரு. அப்ப அந்த 100வது பாடல்ங்கிறது யாருக்கு தகுதி அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. பிற இவ்வளவு சொல்லியும் புரியலையே அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறது தான் அவர் சொல்றாரு. சரியா? அடியேன்னு சொல்லல, உமாபதி சிவமையா சொல்றாரு. அப்ப புரியணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும்? வழிபாடு எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. சரி, இப்ப நமக்கு பாடலுக்குள்ள செல்லலாம். 51வது பாடல். இங்கு இவை பொது இயம்பும் என்பர்கள் இதன் மேல் ஆன்மா தங்கிய 5 அவத்தை தன் உண்மை உணர்த்தும் தன்மை பொங்கு ஒளி ஞான வாய்மை அதன் பயன் புனிதன் நாமம் அங்கு அதில் அணைந்தோர் தன்மை அறைகுவன் அருளினாலே. இதையெல்லாம் உமாபதி சிவமையா சொல்லல, சொன்னது யாரு? அருளினால் இங்க சொல்றேன்னு சொல்றார். சரியா? ஞான சம்பந்தரா அதைத்தான் சொல்லுவார். அவருடைய பாடல்கள் எல்லாம் ஞான சம்பந்தன் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் நான் சொல்லல, பெருமான் சொன்னதை இந்த ஞான சம்பந்தன் இங்க உரைக்கின்றேன் அப்படின்னு சொல்லுவார். அதே போலதான் இங்கேயும் சொல்லுறார், அறைகுவன் அருளினாலே அப்படின்னு சொல்றார். சரி, இதனுடைய பத உரைய முதல்ல சிந்திக்கலாம். இங்கு அப்படின்னா இதுவரை சொல்லப்பட்டனா அந்த 50 பாடல்கள். சரியா? சொல்லப்பட்ட இவை முதல் 2 சூத்திரங்கள். நம்ம சூத்திரங்களா சொன்னோம்னா முதல் 2 சூத்திரத்தை அதுல அந்த பொதுவுல வரக்கூடியது. சரியா? சூத்திரங்கள் பொதுனா பொது இலக்கணங்களை இயம்பும் என்பர்கள் சொல்லும் என்பார்கள். யாரு? பெரியோர்கள். சரி, அந்த ஞானம் பெற்றவர்கள். இதன் மேல், இதுக்கு மேல் உள்ள இந்த 10 சூத்திரங்களும் அந்த சிவஞான போதத்துல உள்ளது தானே, அதுல உள்ளது தானே நம்ம படிக்கிறோம். இது நமக்கு பின்னாடி வந்தது தானே, அது முதல் நூல், அடுத்து வழி நூல், இது சார்பு நூல் தானே. அதனால அதை சொல்றாரு. அப்ப 12 சூத்திரம், அதுல முதல் 2 சூத்திரத்தை அதை சொல்லியாச்சு. அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த 10 சூத்திரங்களும் ஆன்மா. சரி, ஆன்மானா தன் உண்மை, ஆன்மாவின் இலக்கணம், தங்கிய பொருந்திய, அந்த ஆன்மாவாக பொருந்திய 5 அவத்தை, பஞ்ச அவஸ்தையின் இலக்கணம். சரி, அந்த அவத்தை இலக்கணத்தையும் தன் உண்மை, ஆன்மாவின் சிற்சக்தியை சரியா உணர்த்தும் தன்மை, விளங்கும் இயல்பையும் பொங்கு ஒளி அதிக பிரகாசமான ஞான வாய்மை, அந்த சிவஞானத்தின் இயல்பையும் அதன் பயன், அதனால் இந்த ஆன்மாவுக்கு உளதாகக்கூடிய பயன் அது என்ன அப்படின்னா அதையும் புனிதன் நாமம், சரியா பஞ்சாக்கரத்தின் இயல்பையும் அங்கு இந்த முக்தி நிலையில் அதில் அந்த சிவத்தில் அணைந்தோர் தன்மை, அடைந்தாரின் இயல்பையும் ஆகிய இந்த 7ஐயும். சரியா? இப்ப சொன்ன 7 எதெல்லாம் அப்படின்னா ஆன்ம இலக்கணம், அவத்தை இலக்கணம், உணர்த்தும் இலக்கணம், சிவசக்தி இலக்கணம், சரியா சிவத்தின் இலக்கணம், பயன் இலக்கணம், பஞ்சாட்சர
இலக்கணம் அணைந்தோர் தன்மை அப்படிங்கிற இந்த ஏழையும், சரியா, அருளினால் அறைகுவன், அருள் வழி நின்று சொல்லுகின்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பொது இலக்கணம் அப்படின்னா அது இடையில் நீங்குவது, அதான் நம்ம முதல்ல சொன்னோம். சிறப்பு இலக்கணம் அப்படின்னா இது வந்த பிறகு நீங்காதது, சரியா. தங்கிய, ஆன்மா சகலத்தில் தங்கக்கூடிய சாக்ராதிகள், உணர்த்தும் தன்மை, கருவிகள் கொண்டு மலத்தை சிறிது நீக்கி அறிவை விளக்குவது, அதுதான் பயன், ஆன்ம தரிசன சுத்தி லாபங்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த ஏழை பத்தி தான் இதுக்கு அடுத்து படிக்க போறோம், சரியா. அதுக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் தலைப்பு கொடுத்திருக்கிறார், சரியா. முதல்ல ஆன்ம இலக்கணம், அடுத்து அவத்த இலக்கணம், அடுத்து உணர்த்தும் இலக்கணம், அடுத்து சிவத்தினுடைய இலக்கணம், அடுத்து பயன் இலக்கணம், பஞ்சாட்சர இலக்கணம், அணைந்தோர் தன்மை அப்படின்னு இந்த ஏழுக்குமே தலைப்புகள் இருக்கு. சரி, இப்ப இங்க இந்த பாடலை பார்க்கிறோம். இங்கு அப்படின்னா, இங்கு அப்படின்னா இந்த உண்மை அதிகாரத்து, இவை இங்க, சரியா. அப்ப இவைங்கிறது என்னது அப்படின்னா, இவைனா எவை, இவை இங்க வரக்கூடிய இந்த 50 பாட்டும், இந்த 50 திருவிருத்தமும், விருத்த பாடல்கள் வந்து சொல்றாரு, அந்த திருவிருத்தமும் பொது இயம்பும், ஆன்மாவினுடைய பொது இயல்பை பற்றி சொல்லும். இது அந்த முதல்ல சொன்ன அந்த 50, இந்த 50ம் இப்ப சொன்ன 50 அதுதான் நம்ம முதல்ல சொன்ன, சரியா. இவை அப்படின்னா இங்கு வரக்கூடியது, இங்கு அப்படின்னா இப்ப முதல்ல பொதுவை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறார், சரியா. அந்த முதல் வரியில பொதுவை பத்தி சொல்றாரு, அந்த பொது ஆன்மாவினுடைய பொது இயல்பை சொல்லும். இதன் மேல், அந்த பாடல்ல வரக்கூடிய வார்த்தைகள் தான் இது, சரியா. இங்கு இவை பொது இயம்பும் என்பார்கள். இங்கு அப்படின்னா இப்ப சொன்ன அந்த 50, இவை அப்படின்னா அந்த 50 பாடல்களை குறிக்குது. பொது இயம்பும், அது பொதுவா சொன்ன அந்த பொது இலக்கணத்தை பத்தி சொன்ன பாடல்கள், அது 50ஐயும் சொல்லி இருக்கிறேன். அடுத்த அதே வரியில கடைசியில சொல்றாரு, இதன் மேல், இதன் மேல் அப்படின்னா இதுக்கு மேல் வரக்கூடிய, இனிமேல் வரக்கூடிய 50 பாடல்கள், சரி. இந்த 50 பாடல்கள்லயும் என்ன என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்றாரு. ஆன்மா தங்கிய அஞ்சவத்தை, இந்த ஆன்மாவுக்கு ஏற்படக்கூடிய, அப்ப ஏற்படக்கூடிய அப்படின்னா எதுல, அறிவுல, அறிவில் ஏற்படக்கூடிய 5 நிலைகள், அந்த நிலைகளைத்தான் அவத்தை அப்படின்னு சொல்றோம். அப்ப அறிவுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அத 5 அவத்தை அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றார். அடுத்து தன் உண்மை, அடுத்த வார்த்தையை சொல்றார், தன் உண்மை, இந்த ஆன்மாவினுடைய உண்மை இயல்பு. அறிவு மாறுபடுவதுங்கிறது செயற்கை, சரியா. அறிவு மாறுபட்டு கொண்டே இருப்பது செயற்கை. அதனுடைய உண்மை இயல்பு என்ன அப்படின்னா தன் உண்மை அப்படின்னா தன்னுடைய சொரூப லட்சணம், சரியா. ஆன்மாவினுடைய சொரூப லட்சணம், அது ஆன்மாவினுடைய சொரூப லட்சணம், அது அறிவு மாறாத தன்மையில போய் இருக்கக்கூடியது. அறிவு எப்படி இருக்கக்கூடியது, மாறாத தன்மையில இருக்கக்கூடியது, சரியா. அதான் ஆன்ம தரிசனம். அதுக்கு அடுத்து உணர்த்தும் தன்மை, சரியா. உணர்த்தும் தன்மை அப்படிங்கிறது அது உபதேசம், சரியா. இதெல்லாம் ஏற்கனவே பார்த்த பகுதிதான், இதுல திருவருட்பயன்ல ஒவ்வொரு பேருக்கா பார்த்தோம், சரியா. அதே தான் இங்க சொல்றாரு, உபதேசம், அதான் அறியும் நெறி, சரியா. அறியும் நெறி அப்படின்னா என்னது, அறிவிக்கும் நெறி, சரியா. அறியும் நெறினா அறிவிக்கும் நெறி. அப்ப அவன் உணர்த்துறது, சரியா. அவன் எப்படி படிப்படியா உணர்த்தணும் அப்படிங்கிறது, அதான் நெறியில் உணர்த்தணும், படிப்படியாக உணர்த்தணும், நெறியில் உணர்த்தணும், அதுதான் உணர்த்தும் தன்மை. உணர்த்துவதுதான் என்னது, உபதேசம். உபதேசம்னா என்னது, தேஷ் அப்படின்னா ஞானம், சரியா. ஞானம் அது ஒளி. உப அப்படின்னா வழிகாட்டுதல், சரியா. ஞானத்திற்கு வழிகாட்டுதல், எனது ஞானத்திற்கு வழிகாட்டுதல். ஞானத்தை கொடுக்கான் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஞானத்தை யாராலும் கொடுக்க முடியாது, பெருமானே ஞானத்தை கொடுக்க மாட்டான்,
சரியா? ஞானத்துக்கு வழிகாட்டுவான். ஞானத்திற்கு வழிகாட்டுவதுதான், ஞானத்தை கொடுக்க முடியாது. சரியா? இறைவன் வழிகாட்டி. எதுக்கு வழிகாட்டுதான்? ஞானத்திற்கு வழிகாட்டி. இப்ப நம்ம எல்லாம் பார்த்திருப்போம், கைகாட்டி. கைகாட்டினா தெரியுமா? பெயர் பலகை. இப்ப ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா நேர ஒரு பலகையை வச்சு அதுல எழுதி போட்டிருப்பாங்க, அத கைகாட்டி. இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு காட்டுவது. சரியா? இந்த ஊரு இந்த பக்கம் போகணும், இந்த ஊருக்கு போகணும்னா அப்படின்னு கைகாட்டி. அதுபோல ஞானத்துக்கு வழிகாட்டி, அதுதான் பெருமான். சரி, அதான் உணர்த்துகின்ற தன்மை. நெறியில உணர்த்தணும், அதுவும் படிப்படியா உணர்த்தணும். அப்படி உணர்த்துவதும் உவட்டாமல் உணர்த்தணும். சரியா? அதை எப்படி உணர்த்தணும்? உவட்டாமல் உணர்த்தணும். உபதேசம் அது யார் சொல்ற? அவ்வையார் சொல்றாரு, உவட்டா உபதேசம் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அந்த இதையும் உவட்டாமல் உணர்த்தணும். ஏன் அப்படின்னா, உவட்டிருச்சு அப்படின்னா அது என்னது? வாந்தி, பிடிக்கலன்னு அர்த்தம். சரியா? அதுவும் நமக்கு பிடிச்சது மாதிரி சொல்லணும், கிரகிக்கணும். நம்மளால கிரகிக்க முடியணும். கிரகிக்க முடியல அப்படின்னா அது அஜீரணமாயிரும், செமிக்காது. ஒண்ணு மேல வந்துடும், இல்லைன்னா கீழே போயிடும். சரியா? அப்போ ஜீரணம் இல்லாமல் போயிடும். அப்ப நம்ம ஜீரணிக்கணும். நமக்கு கொடுக்கக்கூடிய மருந்து எப்படி இருக்கணும்? அதுக்கு தகுந்தாக்கல நம்ம உடம்புக்குள்ள ஏறுறது மாதிரி இருக்கணும். அதனாலதான் எல்லாருக்கும் ஒரே மந்திரம் கிடையாது. சரியா? நிறைய பேர் தீட்சை எடுத்த உடனே நமச்சிவாய சொன்னாங்களா, நமச்சிவாய சொன்னாங்களா, சிவாய நம சொன்னாங்களா, எல்லாரும் கலந்து பேசிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஆகாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு மந்திரம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மாத்திரையும் கிடையாது. ஒவ்வொரு நோயும் வேறுபாடு, நோய்க்கு தகுந்த மருந்து. அப்போ உங்க உடம்பு, ஒவ்வொருத்தருடைய உடம்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தருடைய நோயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்ப அந்த நோய்க்கு தகுந்த ஆக்கலதான் மருந்து. சரியா? அப்ப அதுல ஒவ்வொருத்தருக்கும் மாற்றம் உண்டு. ஆனா நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? டிஸ்கஸ் பண்றோம், அப்படியா இப்படியா அப்படின்னு. அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணவே கூடாது. அது நமக்கும் பெருமானுக்குள்ள உறவு. அதை இன்னொரு ஆன்மாக்கள் இடத்துல பகிரவே கூடாது. சரியா? சரி, அப்போ உவட்டாமல் இருக்கணும் அந்த உபதேசமும். அதனால நெறியில் அறிவிக்கிறது. அப்படி நெறியில அறிவிக்கிறதுனால அது பொங்கு ஒளி. சரியா? அதனால வரக்கிறது என்னது? உயிர் விளக்கம். அதான் ஞான வாய்மை. சரியா? உண்மை அறிவு நமக்கு விளங்குவது. அப்படி விளக்குறதுனால ஒரு பயன் கிடைக்கும். சரியா? அதான் என்னது? அதன் பயன். அப்படி அறிவு விளங்கிருச்சுன்னா பயன் என்னது அப்படின்னா ஆனந்த விளக்கம். அப்ப அறிவு விளங்குனாதான் ஆனந்தம் கிடைக்கும். அறிவு விளங்கலன்னா ஆனந்தம் கிடைக்காது. அப்ப பயன். சரியா? இப்ப நம்ம ஒரு பொருளை கஷ்டப்பட்டு, இப்ப வீட்டுல எல்லாம் எல்லாருமே இருப்போம், நிறைய கஷ்டப்படுறோம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், சம்பாதித்து ஒரு பொருளை வாங்குறோம். அப்ப அந்த பொருளை வாங்கியாச்சு, அடுத்து போனா போகுதுன்ட்டு விட்டுருவோமா? விடமாட்டோம். அது என்ன பண்ணணும்? நிலைக்கணும். இப்ப ஒரு வீடு இருக்குது, வீடு நிலைச்சு இருக்கணும். சரியா? இஷ்டத்துக்கு நம்ம பரவாயில்ல சும்மா என்னத்தையோ கெட்டுதோம் அப்படின்ட்டு கெட்டுவோமா? கெட்ட மாட்டோம். தலைமுறை தலைமுறை அது நிலைத்து நிற்கணும் அப்படின்னுட்டு செய்யறோமா இல்லையா? அப்ப அது நம்ம ஒரு இந்த பயன் கிடைச்சிருக்கு, ஆனந்தம் கிடைச்சிருக்குன்னா அப்ப அது நிலைக்கணும். நிலைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதா புனிதன் நாமம். சரியா? புனிதன் நாமம் அதுதான் சொல்றாரா இல்லையா உண்மை விளக்கத்துல? சரியா? அப்பாய் முக்திக்கு அழியாத காரணம் தான் செப்பாய் அருளாலை செப்பக்கே ஒப்பில் குருலிங்க வேடம் என கூறி இவை கொண்டார் கரு ஒன்றி நில்லார்கள் கான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இம்முக்திக்கு அழியாத காரணம், முக்திக்கு போன பிறகு அது நிலைக்காம பிறகு அழியாது அப்படின்னா அழியாத காரணம் அப்படின்னா அது நிலைக்கக்கூடியது. சரியா? நம்மளை விட்டு போயிடக்கூடாது. அப்படி இருக்க காரணத்தை செப்பாய் அப்படின்னு கேட்கிறாரு. அப்பாய் முக்திக்கு அழியாத காரணம் தான் செப்பாய் அப்படின்னு சொன்ன உடனே குருநாதர் சொல்றாரு, அருளாலே செப்ப கேள். பெருமானுடைய அருளால நான் சொல்றேன், நீ கேள் அப்படின்னு மெய்கண்டாரு சொல்றாரு. சரியா? மனவாசம் கடந்தார்ட்ட. இங்க நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நான் தான் சொன்னேன், எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்றோம். அந்த மெய்ஞானிகள் அப்படி சொல்லுவதே இல்லை. எல்லாம் குருவின் கருணை. சரியா?
குருநாதர் சொல்றது அருளாலே, எல்லாமே அருள் தான். தன்முனைப்புங்கிறது இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றார். சரி, அப்ப அழியாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு அங்க மெய்கண்டாரும் சொல்றாரு. சரியா? அப்ப அது என்னது அப்படின்னா அங்க சொல்றாரு குரு லிங்க வேடம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க அது புனித நாமம், 5 எழுத்து. சரியா? புனிதன் நாமம் அப்படிங்கிறது 5 எழுத்து. இந்த 5 எழுத்தை ஓதிக்கிட்டே இருக்கணும். இந்த 5 எழுத்து எல்லாத்துக்கும் தான் தெரியும். நம்ம சிவாய சொல்ல தெரியாதா? இல்ல சிவாய நம்ம சொல்ல தெரியாதா? எல்லாரும் சொல்ல தெரியாமலா இருக்கிறோம்? இல்ல, அதெல்லாம் சொல்லளவில் நின்று போய்விடும். தோன்றி நின்று அழிஞ்சிரும். அந்த வார்த்தை வெளியில வரும், போயிடும். பெயரளவுல தான் இருக்கும். குருநாதர் சொன்னாதான் அது உபதேசம். அதுதான் மந்திர சக்தியாக இருக்கும். அப்படி இருந்து நம்ம உயிர்ல இருந்து வேலை செய்யும். அதனாலதான் தீட்சை எடுக்கணும், எடுத்து வழிபாடு செய்யணும்னு சொல்றது. நீங்க 1000 தடவை தீட்சை எடுக்காம நமச்சிவாய சொன்னாலும் சரி, சிவைய நம்ம சொன்னாலும் சரி, சிவைய சிவ சொன்னாலும் சரி, அது பெயர் அளவுலதான் வேலை செய்யும், மந்திர அளவுல வேலை செய்யாது. அப்ப மந்திர அளவுல வேலை செஞ்சு உயிர்ல அது குற்றம் நீங்கணும் அப்படின்னா குரு உபதேசம் வாங்கணும். தீட்சை எடுத்துதான் வழிபாடு செய்யணும். தீட்சை எடுக்காம நீங்க 1000 தடவை என்ன கோடி தடவை சொன்னாலும் சரி, அது பெயர் அளவுலதான் நிக்குமே தவிர மந்திர அளவுல ஒரு துளி அளவு கூட அது மாறாது. சரியா? சரி, அப்ப அது விலகாம நிக்கணும்னா பஞ்சாட்சரத்தை ஓதிக்கொண்டே இருக்கணும். அப்ப இப்பதான் ஓதணுமா அப்படின்னா இல்ல, முக்தியிலே ஓதிக்கொண்டேதான் இருக்கணும். அதத்தான் சொல்றார். அதை சொல்லிட்டு அணைந்தோர் தன்மை, அங்கு அணைந்தோர் தன்மை. சரி, அந்த சீவன் முக்தர் அணைந்தவர்கள் எப்படி இருப்பார்கள்? அப்போ முதல்ல சொன்னது அதன் பயன் பரமுக்தி. சரியா? இது சீவன் முக்தி. அங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. யார் துணை கொண்டு சொல்லி இருக்கிறேன் அப்படின்னா அரைகுவன் நான் சொல்றேன் அப்படின்னா அருளினாலே. சரியா? நான் திருவருள் கொண்டு துணை கொண்டுதான் சொல்றேன். இதெல்லாம் என் இஷ்டத்துக்கெல்லாம் இந்த செய்திகள் எல்லாம் சொல்லல. குருநாதர் சொல்லி அதை திருவருள் கொண்டு இத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றார். சரியா? இந்த செய்திகளை எல்லாம் இன்னும் வரக்கூடியது 50 பாட்டு இருக்குது. அந்த 50ல ஆன்ம இலக்கணம், அவத்தை இலக்கணம், உணர்த்தும் இலக்கணம், சிவத்தின் இலக்கணம், பயன் இலக்கணம், பஞ்சாட்சர இலக்கணம், அணைந்தோர் தன்மை அப்படிங்கிற 7 அடியேன் சொல்றேன் அப்படின்னு உமாபதி சிவமையா சொல்றார். சரியா? இப்போ இது 51வது பாடல். இதை பார்த்திருக்கிறோம். இனிமேதான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆன்ம இலக்கணம் அப்படின்னா இது தலைப்பு. இப்ப சொல்லியிருக்கோமா இல்லையா? 7 தலைப்பு சொல்லியிருக்கிறாரு. 7 தலைப்புல முதல் தலைப்பு ஆன்ம இலக்கணம். அது 52வது பாடலை நம்ம சொல்ல போறோம். சகல கேவலப்படுதல். அந்த பாடல் சகல கேவலப்படுதல். செறிந்திடும் உடலுள் மண்ணி சேர்புலன் வாயில் பற்றி அறிந்து அது அழுந்தும் ஒன்றும் அறிந்திடாது அறியும் தன்மை பிரிந்து அவை 5 அவத்தை பெருகிய மலத்தால் பேணி உறும் தனி அதீதம் உண்மை உயிர்க்கு என உணர்த்தும் அன்றே. இது நமக்கு பாடலாக வந்திருக்குது. செறிந்திடும் அப்படின்னா கிடைத்த. சரியா? அந்த கருமத்தால் கிடைத்த. அப்ப கிடைத்த அப்படின்னா என்னது? உடல். நமக்கு உடல் கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அதுலயும் நமக்கு சொல்றாங்களா இல்லையா? மனிதரா பிறக்கிறது பெரிய பெரிய பாக்கியம். அதெல்லாம் சொல்லவே முடியாது. இவ்வளவுன்னா அளவிட்டு சொல்ல முடியாது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. ஆனா இப்படி பிறத்தல் ஒரு பெரிய அரிய பிறவிய வச்சுக்கிட்டு வழிபாடு எடுக்காம இருந்துகிட்டு நாட்களை எல்லாம் வீணாக்கி விடுகிறோம். சரியா? உடலுள் மண்ணி, இந்த உடல் தாடதானத்தில் பொருந்தி சேர் வருகின்ற புலன் விடயங்களை வாயில் பற்றி இந்திரியங்களின் மூலமாய் அறிந்து, இந்திரியங்கள் மூலமாய் அறிந்து அதில் அழுந்தும் அவற்றில் தோய்ந்து நுகரும் ஒன்றும் எதனையும். ஒன்றுங்கிறது எதனையும். இந்த ஆன்மா தன்னையோ தன்னை செலுத்தும் அருளையோ அதான் எதனையும் அறிந்திடாது. அறிய
மாட்டாது. அது என்னது? அறியாது. அறியும் தன்மை. அறியும் தன்மையில் இருந்து பிரிந்து இந்திரியங்களையும் அவற்றால் வரும் போக்கியங்களையும் நீங்குதலால், அதான் பிரிந்து, அடை, சரியா, செல்லக்கூடிய, ஆணவ மறைப்பு அதிகரித்து கீழ்நோக்கி, சரியா, வரிசையாக செல்லக்கூடிய 5 அவத்தை, இந்த 5 அவஸ்தைகளும் பெருகிய மலத்தால், இந்த திணிந்த ஆணவத்தால், இந்த மலம்ங்கிறது ஆணவம், பெருகியன திணிந்த கடுமையான ஆணவத்தால் பேணி, பேணுதல்ங்கிறது மறைக்கப்பட்டு, சரியா, மறைக்கப்பட்டு. இப்ப நம்ம கோழி எல்லாம் குஞ்சுகளை பேணும். எப்படி பேணும்? தன் சிறகுக்குள்ள பேணும், வெளியில தெரியாதவாறு மறைக்கப்பட்டு. அதான் இங்க பேணி. பேணுதல் அப்படின்னா வளர்க்கிறது இருக்குது, இந்த பேணிங்கிறது மறைக்கப்பட்டு அப்படின்னு சொல்றாரு. தனி அதீதம், அந்த துரியாதீத அவஸ்தையில் உறும், அது அதாவது அழுந்தும், அதுல கிடக்கும். உண்மை இச்சகல கேவலப்படுதல் உயிருக்கு என, உயிருக்கு உண்டு என உணர்த்தும் ஆகமங்கள் சொல்லும் அப்படின்னு சொல்றார். சரியா? இதனுடைய பாடல விளக்கமா பார்க்கலாம். இது ஆன்ம லட்சணம், ஆன்மாவுடைய இலக்கணத்தை இங்க சொல்றாரு. செறிந்திடும், சரியா, முதல்ல சொன்ன அந்த செறிந்திடும் உடல் மன்னி சேர்புலன் வாயில் பற்றி அப்படிங்கிறத இங்க எடுக்கிறார். சரியா? அந்த தூல சரீரத்துல லாடதானத்துல நின்று சேர்வுணல் வாயில் பற்றி அறிந்து அதில் அழுந்தும் இந்த கண்மத்திற்கு ஈடாக வருகின்ற சத்தாதி விடயங்களை, நமக்கு வரக்கூடிய விடயங்களை இந்திரியத்தின் வாயிலாக, இந்திரியங்களின் வழியாக அறிந்து அந்த விடய போகங்களில் அழுந்தி அனுபவிக்கும். சரியா? இந்த 5 வகை சரீரமா இருக்கு. சரியா? நமக்கு 31 தத்துவங்கள், அதுதான் இந்த 5 சரீரமா வருது. மீதி 5 இருக்கக்கூடிய அந்த சுத்த தத்துவங்கள் அது செலுத்தும் தத்துவமா இருக்கு. சரியா? அப்ப இந்த 31 தத்துவங்கள் தான் நமக்கு 5 சரீரமா பொருந்தி வினைக்கு ஈடாக வந்து, சரியா, நீதி பிரகாரம், ஒரு நீதி கூட தவறாது, நீதி பிரகாரம் நமக்கு எதை நுகரணும்னு இருக்குதோ அந்த விடயத்தை வாயில் மூலமாக பற்றி அறிந்து அதில் அழுந்தும். அழுந்துங்கிறது என்னது? தன்வேதனை காட்சி. சரியா? அதில் அழுந்தும். அதான் இந்த முதல் வரியில சொல்றாரு. செறிந்திடும் உடலுள், சரியா, மன்னி சேர்புலன் வாயில் பற்றி அறிந்து அதில் அழுந்தும் ஒன்றும் அறிந்திடாது அறியும் தன்மை. அடுத்த வரியில அடுத்த சொல்றார். சரியா? அப்போ அறிந்து அழுந்தும் ஒன்றும் அறிந்திடா அறியும் தன்மை. இது ஒன்றும் அறிந்திடாது இப்படி அனுபவிக்கின்ற ஆன்மா அந்த விடயத்தை அனுபவிக்குமே தவிர விடயமாகிய விடையாகிய தன்னையோ தன்னை செலுத்துகின்ற தலைவனையோ அறியாது. சரியா? இப்ப நமக்கு அறிவியல் சொல்லுது, அறிவியல்ல சொல்றோம் எத்தனையோ கண்டுபிடிப்புகள் இருக்கிறது, அதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோமா அப்படின்னா இல்ல. இப்ப ஒண்ணுமே வேண்டாம், மிக்சி, கிரைண்டர், ஏசி எதுனாலும் எடுத்துக்கிடுவோம், நமக்கு ஒண்ணுமே தெரியாது அதுல பத்தி. சரியா? சும்மா அனுபவிக்கிறோம், எல்லாம் வச்சு அனுபவிக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா அதை நம்ம எல்லாம் இது பண்றோமா, அறிகிறோமா அப்படின்னா அதெல்லாம் அறியல. அதெல்லாம் சட ஆராய்ச்சி, சட பொருளை பத்தின ஆராய்ச்சி, அதெல்லாம் வரக்கூடிய அறிவு எல்லாம். சரியா? அறிகிறது, அனுபவிக்கிறது அப்படின்னா அதை யார் அனுபவிக்கிறார் என்பதை பத்தி. சரியா? அனுபவிக்கிற நாம் யார் அப்படின்னு அறியணும், தெரியணும். அதெல்லாம் நமக்கு இங்க தெரிகிறது இல்ல. இப்ப நம்ம தானே அனுபவிக்கிறோம். இப்ப ஒரு மிக்சியா இருக்கட்டும், கிரைண்டரா இருக்கட்டும், ஏசியா இருக்கட்டும், இந்த செல்போனா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், எதனாலும் நம்ம அனுபவிக்கிறோம். இதெல்லாம் சடப்பொருள்களை அனுபவிக்கிறோம்.
சரியா? அதை பத்தி நமக்கு தெரிகிறது இல்ல. இதை அனுபவிக்கிற நம்ம தான். நம்ம யாருன்னு நமக்கு தெரிகிறது இல்ல. சரியா? அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? இங்க இன்பமும் வருது, துன்பமும் வருது. இந்த கருத்துக்கு எட்டாம இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? விட்டு போயிடுறோம். அதெல்லாம் நமக்கு புரியல, அந்த மெக்கானிசம் எல்லாம் நமக்கு தெரியாது அப்படின்னுட்டு அதை குறிச்சு அறியல. எவனோ செஞ்சு தரான், நம்ம ஆட்டுக்கு கிரைண்டர் திருக்கிறோமா, மிக்சி திருக்கிறோமா, கிருன்னு அரைச்சமா, ஊத்துனமா, சாப்பிட்டோமான்னு போய்கிட்டே இருக்கிறோம். அதை பத்தி அறியறது இல்ல. அடுத்து இதை அனுபவிக்கிற நமக்கு நம்ம பத்தியும் தெரியறது இல்ல. ஏன்னா இதெல்லாம் நமக்கு அப்பாற்பட்டது. அதை அறியக்கூடிய பொறுமை இல்ல. சரியா? அதான் அப்ப விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். சரியா? அதெல்லாம் சட அறிவு. நம்மளை பத்தி அறிகிறது மெய்ஞானம். இப்ப ரெண்டையுமே நம்ம என்ன பண்றது இல்ல, அறிஞ்சுக்கிடுறது இல்ல. சரியா? அப்ப நாம் யாரு அப்படிங்கறத அறிகிறது தான் ஞானத்தின் முதல் படி. நம்மளை தெரியணும், அதுதான் ஞானத்துக்கு முதல் படி. அப்போ இதெல்லாம் நம்ம எல்லாம் பெரிய விஞ்ஞானிகளாகவும் இருந்தோம், மெய்ஞானிகளாகவும் இருந்தோம். ஆனா இப்ப நம்ம எதை பார்த்து மயங்குறோம் அப்படின்னா, மேலை நாடுகளை பார்த்து மயங்குறோம். அவன் அதை கண்டுபிடிச்சான், இதை கண்டுபிடிச்சான். அவன் எதையும் கண்டுபிடிக்கல, எல்லாம் இங்க இருந்து போனதுதான். அது ஒண்ணு. அடுத்து அவன் கண்டுபிடிக்கிறது எல்லாம் சடத்தை குறித்துதான் கண்டுபிடிக்கிறான். சட அறிவு அது யாருக்கும் தேவையே கிடையாது. சரியா? நமக்கு மெய்ஞானம் விளங்கணும். நம்ம இந்த பிறவியே எதுக்கு? சிவத்தை அடைவது, சிவத்தின் கூட கூடணும், சிவத்தோட சேரணும். அதுக்குதான் இந்த பிறவியே அடைஞ்சிருக்கிறோம். அதான் அரிது அரிது பிறத்தல் அரிதுன்னு. இப்படிப்பட்ட ஒரு அரிய பிறவிய சடத்தை போய் அறிஞ்சுக்கிட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. சரியா? நமக்கு பிரயோஜனம் அப்படின்னா சிவத்தோட சேரணும். அதான் மெய்ஞானிகள். அதான் விஞ்ஞானிகள் கூட இப்ப எங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க? இந்த மெய்ஞானத்தை தேடி வந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் அவ்வளவு இந்த உடல் கூறுகள் எல்லாம் எத்தனை விதமா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. 72,000 நாடின்னு சொல்றோம். அப்ப 72,000 நாடி. நம்ம சிதம்பரத்துல 72,000 ஊசியை குத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்றோமா இல்லையா? கூரையில 72,000 நாடிக்கு 72,000 ஊசின்னு சொல்றோம். அப்ப ஒரு நாடிக்கு ஒரு பெயர் அப்படின்னா 72,000 பேரு. ஒவ்வொரு நாடிக்கும் ஒவ்வொரு பேர் விட்டு இருக்கிறாங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய சிறப்பு. அப்ப அந்த 72,000 நாடியில முக்கியமா ஒரு 10 நாடி, ஒரு 100 நாடி எடுத்துக்கிடலாம். அதுலயும் ஒரு 10 நாடி, அந்த நாடிகளை வச்சு அதுலயும் முக்கியமா ஒரு 3 நாடி. சரியா? இடகலை, பிங்கலை, சுழுமுனைன்னு சொல்லி. அப்ப நம்மளால படிக்கிறது ரொம்ப கொஞ்சம், நிறைய இருக்குது. படிக்கிறதுக்கு நூல்கள் அவ்வளவு நூல்கள் இருக்குது. ஆனா நம்ம எதையுமே படிக்கிறதே இல்லை. வீணா நேரத்தை போக்குறோம். ரீல்ஸ் பாக்குறதுலயும், யூடியூப்ல நோண்டி வேற விடயத்தை தேடுறதுலயுமே நேரத்தை உள்ள போக்கிடுறோம். நம்மளுடைய நூல்கள் கொட்டி கிடக்கின்றன, அவ்வளவு செல்வங்கள். அந்த செல்வத்தை சேர்க்கிறதுக்கு ஆள் இல்லை. சரியா? அப்ப இதை எதையுமே அறிவது இல்லை. அதனால இங்க அறிந்து அதில் அழுந்தும் ஒன்று அறிந்திடாது. நாம் யாருங்கிறத அறியாது. ஏன் அறியாது அப்படின்னா, இறைவன் அறிவிக்க மாட்டான். அப்படி அறிவிச்சாலும் அறியக்கூடிய கருவி இது இல்ல, நம்மகிட்ட இல்ல. ஒண்ணு அவன் அறிவிக்க மாட்டான், அப்படியே அறிவிச்சாலும் அது அறியக்கூடிய கருவி நம்மகிட்ட இல்ல. இந்த உலகத்தை அறியக்கூடிய கருவி தான் நம்மகிட்ட இருக்கு. நம்மகிட்ட இருக்கக்கூடிய கருவி உலகத்தை அறியக்கூடிய கருவி. அப்ப இந்த உலகத்தை அறியக்கூடிய கருவியை கொண்டு அவனை அறிய முடியாது. அப்ப இந்த கருவிய வேற வாங்கணும் அவன்கிட்ட. சரியா? அதுக்குதான் பூஜை எடுக்கிறோம். இந்த சட சரீரத்தை அருள் சரீரமாக மாத்துவது, அதுதான் பூஜை. அப்படி மாத்திட்டோம்னா அறியும். அது வரைக்கும் அறியவே அறியாது, ஒன்றும் அறிந்திடாது. அறியும் தன்மை பிரிந்து. சரி, இந்த கருவிகள் எல்லாம் கொடுத்திருக்கானே, இந்த கருவிகளாவது எப்பமாவது ஒண்ணு போல அறிவை விளக்கிக்கிட்டு இருக்குதா அப்படின்னா அப்படி இல்ல. சரியா? அறியும் தன்மை பிரிந்து. கருவிகள் எல்லாம் செயல்திறன் ஒண்ணு போல இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா குறையுது, கூடுது. ஒரு நேரம் குறையுது, ஒரு நேரம் கூடுது. திடீர்னு ரொம்ப குறைஞ்சிருது. சரியா? திடீர்னு ரொம்ப விழிப்பா இருக்குது. அப்ப இதெல்லாம் குறைஞ்சு கூடிக்கிட்டே இருக்குது.
அதுதான் அறிவு நிலை. அதான் 5 நிலைகளை அடைவது, 5 அவத்தை. சரியா? குறையும் போது அப்படியே மங்குது, கொஞ்சம் கொஞ்சமா லைட்டு வெளிச்சம் மங்குது, கூடும்போது கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் வருது அப்படின்னு சொல்றாரு. குறைய குறைய இருள் கூடிரும். சரியா? இருள் கூடுது, அதுதான் பெருகிய மலம். மலத்தாலதான் இருள் கூடுது. அப்போ கொடுத்தவனே ஏன் அணைக்கிறான் அப்படின்னா பேணி. சரியா? பேணுதல், அணைக்கணும். அணைச்சாதான் கொஞ்ச நேரம் தூங்குவோம். அப்படி தூங்குனாதான் மறுநாள் எந்திரிச்சு ஒழுங்கா வேலையை பார்க்க முடியும். சரியா? இல்லைன்னா வேலையை பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளவுக்குதான் நம்மளால தாங்க முடியும். நம்மளுடைய யோக்கியம், நம்மளுடைய லட்சணம் அவ்வளவுதான். சரியா? அதுக்கு மேல கொடுத்தா நம்ம பியூஸ் போயிருவோம், பொட்டுன்னு போயிருவோம். சொல்லுவாங்களா, திடீர்னு இருந்தா பட்டுன்னு போயிட்டான், அந்த கதை ஆயிடுவோம். சரியா? அதனால நம்மள உறங்க வைக்கிறான் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஐயோ எனக்கு தூக்கம் வந்துட்டே அப்படின்லாம் யாரும் வருத்தப்படக்கூடாது. தூக்கம் வந்துருச்சுன்னா போய் தூங்கிடணும். அவன் நம்மள தூங்க வைக்கிறான். நம்ம உடம்பு அதுக்கெல்லாம் தாங்கல, நம்ம அறிவு தாங்காது அதுக்கு மேல இருந்தா. அதனால தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய ஆற்றல் நம்மகிட்ட இல்ல, அந்த அளவுக்கு தான் தாங்கும். அதனால ஏன்னா நம்ம அணைக்க மாட்டோம் இல்லையா, நம்மள அணைக்க தெரியல. ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? சூரிய உதயத்துக்கு முன்னே எழுந்தார்கள், சூரிய அஸ்தமான போய் தூங்கினார்கள். பழைய காலத்துல எல்லாம் 7 மணிக்கு பிறகு யாரும் முழிச்சிருக்க மாட்டாங்க, கற்கல்லே சாப்பிட்டுருவாங்க. கற்கள் அப்படின்னா அந்த 6 மணிக்கே. சரியா? சூரியன் அஸ்தமாகும் பொழுதே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் விளக்கு வச்சிருப்பாங்க. 7 மணி 7:30 எல்லாம் போய் படுத்துருவாங்க. அதிகாலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்க. சரியா? எல்லார் வீடும் கூரை வீடும் ஓடு வீடுமா அப்படிதான் இருந்துச்சு. அப்ப எல்லாம் விளக்குங்கிறது கை விளக்கு தான் இருக்கும். அப்படி இருந்த காலத்துல அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். அவர்கள் தன்னாலே அணைத்துக் கொண்டார்கள், தானே போய் தூங்கிக்கிட்டாங்க. ஆனா இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி கரண்ட் வந்த பிறகு நம்ம என்ன பண்றோம்? தூக்கம் வந்தாலும் லைட்டை போட்டுக்கிட்டு கொட்ட கொட்ட அப்படி முழிச்சு உட்கார்ந்துருக்கிறோம். தூக்கம் வரக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு டீயை போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? பிள்ளைங்களையும் படின்னா படுத்த விட மாட்டேங்கிறீங்க. பெத்தவங்க என்ன சொல்றீங்க? முடிச்சு இருந்து படி, நான் உனக்கு டீ போட்டு தாரேன், 100 மார்க் எடுத்துரு. கொடுமைப்படுத்துறோம். 8 மணிக்கு எந்த பிள்ளைங்களையாவது போய் தூங்க சொல்லியிருக்கீங்களா? ஒருத்தரும் சொல்றது கிடையாது. எப்படி அந்த பிள்ளைங்க படிப்பாங்க? இதெல்லாம் நம்ம செய்யறது பாவம். பிள்ளைங்களை கொடுமைப்படுத்துறது தான், அதுவும் ஒரு வகையில குற்றம் தான். 9 மணிக்கு முழிச்சிடாதப்பா, போய் தூங்குப்பா, உன்னை 4 மணிக்கு எழுப்பி விடுறேன் படி அப்படின்னு சொல்லுங்க, அது நல்லது. ஏன்னா அதிகாலையில எழுந்துற பழக்கத்தை கொடுக்கணும் நீங்க. அதையெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க. தம்பி நான் படிக்க, நீ படிப்பா, நான் உனக்கு உட்கார்ந்துருக்கிறேன், காவலுக்கு உட்கார்ந்துருக்கிறேன், தூக்கம் வந்தா சொல்லு, டீ போட்டு தாரேன். எவ்வளவு கொடுமை. சரியா? அப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு தூக்கம் வந்தாலும் தூங்க விடாம கொடுமைப்படுத்துறோம். அதுதான் நம்மளால அணைக்க மாட்டோம்னு சொல்றாரு. நம்மளுக்கு அணைக்கவும் தெரியாது, அணைக்கவும் மாட்டோம். அதனாலே பெருமானே அணைக்கிறாரு. அந்த வேலையை கூட அவர் தான் செய்யறாரு. தூக்கத்தை கொடுக்கிறாரு, உண்டு பண்றாரு. ஏன்னா அந்த தூக்கத்தை அவர் உண்டு பண்ணல அப்படின்னா கொட்ட கொட்ட முடிச்சிருப்போம். தேவையில்லாத வேலை அனைத்தையும் செய்வோம். எத்தனை பேர் செல்ல 1 மணி வரைக்கும் நோண்டிக்கிட்டு இருக்கிறீங்க? தன்னால செல்லு நழுவி விழுந்த பிறகுதான் தூங்குறீங்க. அப்படி இருக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து சாட் பண்றது, அப்படி காதுல வச்சு பேசிக்கிட்டே இருக்கிறது, ஹெட்போனு, சரியா, இயர்பட்ஸ், எத்தனை முடியவே இல்லை. அதெல்லாம் ரொம்ப கேடு நமக்கு. ஆனா அவ்வளத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சரியா? அதே மாதிரிதான் பிள்ளைகளை பேணுவதுங்கிறது அதுதான். படிக்க வைக்கிறது மட்டும் இது கிடையாது. 100க்கு 100 எடுத்துட்டு அவன் அறிவாளிங்கிறது கிடையவே கிடையாது. சிவ ஒழுக்கத்துக்குள்ள வரணும். 8 மணியா போய் தூங்குடா ராஜா அப்படின்னு என்னைக்கு சொல்றீங்களோ அது நல்ல பெற்றவர்கள். காலையில 4 மணிக்கு எழுப்பி விடுறீங்களா, அவங்க நல்ல பெற்றவர்கள். 10 மணி வரைக்கும் தூங்க விடுறீங்க, 7 மணி 8 மணிக்கு பிறகுதான் எழுப்புறீங்க. எழுப்பும் போதே கொண்டு டீ காஃபி பெட் காஃபின்னு கொண்டு கொடுக்குறீங்க. இதெல்லாம் நல்ல பழக்கமா? அதெல்லாம் அது பேணுதல் கிடையாது. பேணுதல்ங்கிறது சிவ ஒழுக்கத்துல பேணுறது. சரியா? அதான் பேணி. அப்ப அந்த அறியாமையில இருந்து நம்மளை வளர்க்கிறது, சரியா, வளர்ப்பது, அதுதான் பேணுதல்.
அறியாமைக்கு உட்பட்டு கிடக்கிறோம். அதுல இருந்து நம்ம கருணையினால வளர்ப்பது. தனி அதீதம். ஒரே நேரத்துல நாம முற்றிலும் ஒரு கருவி கூட வேலை செய்யாம என்ன பண்றோம், முழு அறியாமைக்குள்ள வந்துடுறோம். அதனால கருவிகளை கொஞ்சம் கொஞ்சமா அணைத்து, சரியா, அதீதம் உறும். அப்படி அதீதம் உற வைக்கிறான். அப்படி அதீதம் உற வச்சு உண்மை உயிருக்கு என உணர்த்தும். அந்த மாதிரி அறிவு கொஞ்சம் கொஞ்சமா, சரியா, கம்ப்ளீட்டா அணைச்சு கிடக்கிறது. அப்படி மட்டும் இல்லாம உயிருக்கு எவ்வளவு தேவையோ, சரியா, அந்த அறிவுடைய எல்லா பொருளுக்கும் இல்ல, அறிவில்லாத பொருளுக்கு கிடையாது, சரியா, உயிருக்கு பொருள் மட்டும்தான். ஏன்னா எல்லா பொருள்லயும் அமையது இல்ல, சரியா, உயிர் உள்ள பொருளுக்கு தான், அறிவுடைய பொருளுக்கு தான் இதெல்லாம் செய்ய முடியும். அப்போ அறிவுடைய பொருள்ல சிவம் இருந்து, சரியா, இந்த அவத்தைகளை செய்யறான். அறிவில்லாத பொருளுக்கு இந்த அவத்தை கிடையாது. அதே மாதிரி சிவபெருமானுக்கு அவத்தை கிடையாது. அவன் பேரறிவனன், அவனுக்கும் இந்த அவத்தை கிடையாது. அப்ப இந்த அவத்தை எல்லாம், இந்த உயிர்களை வளர்க்கிறது தான் அவனுடைய வேலையே, சரியா. அதான் சொல்லுவாரு, மறையுடையாய் தோலுடையாய் அப்படிங்கறதெல்லாம் நம்மளை வளர்க்கிறது தான். அந்த மறையுடையாய் அப்படின்னா அந்த மறைகள் மூலமாக, வேதங்கள் மூலமாக நம்ம வளர்ப்பது. தோலுடையாய் அப்படின்னா அது ஆணவ மலம், யானையின் தோலை உரித்தது. அந்த ஆணவத்தின் தோலை எப்படி உரிச்சானோ அப்படின்னா ஆணவத்தின் ஆற்றலை குறைக்கிறது. அது யார்கிட்ட இருக்குது, நம்மகிட்ட தான் இருக்குது. அதான் கண்ணை தவிர பள்ளிக்கூடத்துல எல்லாம் சொல்லியிருப்பாங்க, இதுக்கு முன்ன பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்பா அம்மா கொண்டு விடும்போது, டீச்சர் இவன் கண்ணை மட்டும் வச்சுட்டு தோலை உரிச்சிருங்க அப்படிம்பாங்க. கண்ங்கிறது அறிவு, தோல்ங்கிறது ஆணவம், சரியா. அறிவை மட்டும் விட்டுட்டு ஆணவத்தை நீக்குங்கிறது தான். அதான் கண்ணை மட்டும் விட்டுட்டு தோலை உரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொண்டு விட்டுருப்பாங்க பள்ளிக்கூடத்துல, சரியா. என்னெல்லாம் கொண்டு விட்டுருக்காங்க அப்படி, அதான் சொல்றேன். அப்போ அதுக்கு விளக்கம் இப்பதான் தருது, சித்தாந்தம் படிக்க வந்த பிறகுதான் தருது. கண்கிறது அறிவு, தோல்ங்கிறது ஆணவம். அப்போ அந்த காலத்துல எப்படி சொல்லி வச்சிருக்கிறாங்க, ஒரு பழமொழியை கூட அவ்வளவு அழகா சொல்லி வச்சிருக்கிறாங்க, சரியா. அப்போ அதைத்தான் இங்க சொல்றாரு. அப்ப இங்க நமக்கு இந்த அறிவு, நம்முடைய அறிவுக்கும் அவனுடைய அறிவுக்கும் அதான் வித்தியாசம். நமக்கு இந்த 5 அவத்தை படுது, 5 அவத்தை பட்டு அவன் விளக்குறான். அதனால நம்ம அறிவு என்னது, சிற்றறிவு, எளிமையான அறிவு, ரொம்ப நேரம் தாங்காது. அதுதான் போற்றி பகருடையில சொல்றாரு, 7வது போற்றில, பாலை பசும்பதத்தும் பாலனாம் அப்பதத்தும் அப்படின்னு சொல்றாரு. பிஞ்சி பாலை, சரியா, பாலை பசும்பதத்தும் பாலனாம் அப்பதத்தும். குருத்து, சிறு குருத்து, ரொம்ப தாங்காது. வெயில் அடிச்சதுன்னா கருகிரும், அப்படியே சொங்கிட தலைகீழ விழுந்துரும். அந்த மாதிரி இருக்கிறோம். அதனால அவன் நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். வெக்கைய வெளிச்சம், வெளிச்சத்தை அதிகமா கொடுத்துட்டாங்கன்னா நம்மளால தாங்க முடியாது, சரியா. நமக்கு எவ்வளவு வெளிச்சம் வேணுமோ அவ்வளவு வெளிச்சம் கொடுத்து நம்மளை வளர்த்து கொண்டே இருக்கின்றான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம அறிவு எவ்வளவு, ரொம்ப கிரேடு குறைஞ்சது, சரியா, மட்டமான அறிவு. அதனால நமக்கு எவ்வளவு தாங்க முடியுமோ அவ்வளவு கொடுத்து வளர்க்கிறான் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு, சரியா. இந்த பாட்டுல உயிர் என்பது எப்படி அப்படிங்கிறத சொல்றாரு. இத சிவஞான போதம் 3ஆம் நூற்பாவல, சரியா, நம்ம எத்தனை பேரை மறுக்கிறோம், உயிர் எங்க இருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த 7 பேரை, சரியா, மறுக்கிறோம். அந்த கரண ஆன்மாவாதியோட சேர்த்து 8 பேரை மறுக்கிறோம். அந்த 8 பேரை மறுக்கிறது அந்த 3ஆம் நூற்பாவை ஒரே பாட்டுல சொல்றாரு, சரியா. அதான் முதல் 2 அதிகரணம் 50 பாடல்கள், இந்த ஒரு பாட்டு 3ஆம் நூற்பா, சரியா. அது இல்ல இது இல்லைன்னு கழிச்சு 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 அங்க ஒண்ணு ஒண்ணா இல்ல இல்லன்னு சொல்லி மறுத்தோம். அத இங்க சொல்றாரு, சரியா. இந்த பாட்டுல சொல்றாரு, இந்த உயிர்ங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சுருக்கி சொல்றாரு. செறிந்திடும் உடலுள் மண்ணி சேருபுலன் வாயில் பற்றி அறிந்து அதில் அழுந்தும் ஒன்று அறிந்திடாது அறியும் தன்மை பிரிந்து அடை 5 அவத்தை பெருகிய மலத்தால் வேணி குறும் தனி அதீதம் உண்மை உயிர்க்கு என உணர்த்தும் அன்றே அப்படிங்கிறத இந்த பாடல்ல சொல்றார். இதனுடைய தொடர்ச்சிய அடுத்த பாடல்கள்ல இருந்து வரக்கூடிய வகுப்புல நாம இருந்து சிந்திக்கலாம் என்று இத்தனை நேரமும் பொறுமையாக இந்த ஞான செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்த அடியார் பெருமக்களுடைய கமலவாதங்களை மீண்டும் ஒரு முறை வணங்கி